ஹாய் ரீடர்ஸ், ஜெயபிரகாஷ். வெல்கம் டு புக் மந்த் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எந்த புக்கோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இன்ஸ்டாகிராம்லயும் சரி யூடியூப்லயும் சரி ஒரு புக் ரொம்ப ஹைப் பண்ணப்பட்டுச்சு. ரைட், ஒரு பெரிய த்ரில்லர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ட்விஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்லி ஒரு ஹைப் பண்ணப்பட்டுச்சு. இந்த புக் ஆல்மோஸ்ட் ஒரு 6 months முன்னாடி இந்த புக் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த புக்கு நேம் என்னன்னா A Good Girl's Guide to Murder. இந்த புக்கோட ரிவ்யூ தான் வீடியோல பார்க்க போறோம். இது எனக்கு பிடிச்சது என்ன, எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன இருந்துச்சு, எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த ட்விஸ்ட் உண்மையிலே வர்த்தா அண்ட் யாரெல்லாம் இதை படிக்கலாம், எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இந்த புக்கு போகும்ன்றத பொறுத்து இந்த வீடியோ ரிவ்யூவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த புக்கோட ஸ்டோரி பட்ட பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த ஸ்டோரி எங்க நடக்குதுன்னா, ஒரு சின்ன டவுன், லிட்டில் கில்டன் ஒரு டவுன் நடக்குது. இந்த டவுன்ல தான் நம்ம கதையோட மெயின் கேரக்டர் பிப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிப்பா வந்து ஒரு 17 வயசு பொண்ணு, ஸ்கூல் போயிட்டு இருக்க பொண்ணு. அவ ஒரு ப்ராஜெக்ட் பண்றா. அந்த ப்ராஜெக்ட் எதை பேஸ் பண்ணிருக்குன்னா, அதே டவுன்ல 5 years பேக் வந்து ஆண்டி பெல்னு ஒரு பொண்ணு வந்து அவளோட பாய் ஃப்ரெண்டால கொலை பண்ணப்படுறா. அவள் பாய் ஃப்ரெண்ட் பேர் வந்து சால்சிங். கொலை பண்ணப்படுறான். கொலை பண்ணதுக்கு அப்புறம் இவன் தான் கொலை பண்ணான்னு சொல்லி எல்லாம் கண்டுபிடிச்சு முடிச்சு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் சால்சிங் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான். அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு சூசைட் பண்ணிட்டான். ஸோ இருக்கிற எவிடன்ஸை வச்சுட்டு இவன் தான் கொலை பண்ணிருப்பான்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் நம்ம கதையோட மெயின் கேரக்டர் பிப்பா சும்மா இருப்பாங்களா? அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க ப்ராஜெக்டை எடுத்து இல்ல சால்சிங் வந்து இன்னசென்ட், அவன் கண்டிப்பா ஆண்டி பெல்ல கொண்டு இருக்க மாட்டான்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு அதை ப்ரூவ் பண்றதுதான் கதையோட அடுத்த பக்கங்களா கொண்டு போகப்பட்டிருக்கு. உண்மையாலே சால்சிங் இன்னசென்டா இல்ல அவன் ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கானா அப்படின்றதுதான் பிப்பா எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்க. பிப்பா ஒரு 17 வயசு பொண்ணு இன்வெஸ்டிகேஷன் கொண்டு போனா அப்படின்றது எப்படி இருக்கும் வித்வுட் எனி சப்போர்ட்ஸ். அவளுக்கு சில சோர்சஸ் தான் கிடைக்கும். லைக் ஒரு போலீஸ் கிடைக்கிற மாதிரி எல்லா சோர்ஸும் கிடைக்காது. ஒரு 17 வயசு பொண்ணுக்கு கிடைக்கிற சோர்ஸை வச்சு இவன் கொலைகாரனா இல்லையா, இவன் ஃப்ரேம் பண்ணப்பட்டானா இன்னசென்டான்னு கண்டுபிடிக்கதான் இந்த புக்கோட மீதி கதையா கொண்டு போய் போட்டிருக்காங்க. இந்த புக்கோட ஆத்தர் ஹாலி ஜாக்சன். சோ இப்போ இன்னும் ஐடியா வந்திருக்கலாம், ஓகே கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டாங்க, அது எப்படி அந்த பொண்ணு நிரூபிக்க போறான் இவன் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லி. பிகாஸ் அண்ட் எந்த காரணத்தினால அவன் நம்புறா ஃபர்ஸ்ட். இத்தனைக்கும் அந்த பாய் ஃப்ரெண்ட் கேரக்டருக்கும் இவளுக்கும் ஒரு 5 years டிஃபரன்ஸ், ஏஜ் கேப்பே சொல்றேன், கொஞ்சம் பெரியவன். ஸ்டில் அவன் மேல இப்படி ஒரு நம்பிக்கை அவளுக்கு வந்துருச்சு, இவன் இன்னசென்டா தான் இருப்பான், இவனுக்காக நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம், அது வந்து போலீஸ்க்கு அது கரெக்டா முடிஞ்சுச்சுன்னா அது போலீஸ்க்கு கொண்டு அப்ரோச் பண்ணி இவனை நிரூபிப்போம், இன்னசென்ட் நிரூபிப்போம் எப்படி அவன் யோசிச்சா அப்படின்றத அந்த ஆத்தர் கொடுத்த விஷயம் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணது லைக் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். பட் பர்சனலா அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட தாக்கம்னால அவர் ஒரு முடிவெடுத்து பண்றான்றத ரொம்ப நல்லாவே காமிச்சிருந்தாங்க இந்த புக்கோட ஆத்தர். இப்போ புக்கோட ரிவ்யூ செக்ஷனுக்கு வரலாம். எனக்கு பிடிச்ச விஷயங்கள், எனக்கு பிடிக்காத விஷயங்கள், ட்விஸ்ட் எப்படி இருந்துச்சு, எவ்வளவு ஃபாஸ்டா புக் படிக்க இருந்துச்சு, எவ்வளவு சிம்பிளா இங்கிலீஷ் இருந்துச்சுன்றது எல்லாமே ரிவ்யூ செக்ஷன் கீழே பார்ப்போம். எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல பிப்பா இந்த கேஸ் வந்து டிராப் பண்ணிடலாம், ஐ மீன் இந்த ப்ராஜெக்டை டிராப் பண்ணிடலாம், என்னால இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லி ஒரு விட்ற ஸ்டேஜுக்கு வந்துடும், எல்லாத்தையும் விட்டுறலாம், ஐம் டன் ஸ்டேஜுக்கு வந்துடும். பட் இல்ல இது முடியல, இது இன்னும் இருக்குன்னு சொல்லி இவரை திருப்பி பேக் டு ட்ராக் கொண்டு வரதுக்காக அது செத்து போன அந்த சூசைட் பண்ண மர்டர் கொலைகாரன் வந்து கொலை பண்ணிட்டு சூசைட் பண்ணி செத்து போனான் சால்சிங். அவனோட தம்பி ஒருத்தர் இருக்கான் ரவின்னு சொல்லி, அவன் திருப்பி பிப்பா பேக் ஆன் ட்ராக் கொண்டு வரதுக்காக சில விஷயங்கள் பேசுவான். லைக் பிப்பா நீ வந்து ஒருத்தர் நம்பிட்டு இருக்கா, உண்மையாலே எங்க அண்ணன் கொலை பண்ணல, அப்போ வந்து எங்க அண்ணன் கொலை பண்ணலாம், அப்ப இன்னொரு கொலைகாரன் வந்து இந்த சொசைட்டில வாழ்ந்துகிட்டு இருக்கான், இப்ப நீ இவ்வளவு தூரம் பாதி தூரம் எங்க அண்ணன் என்ன சென்று நிரூபிக்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்திட்டு இப்ப நீ வெளியே போனா இன்னும் அந்த கொலைகாரன் இங்கேயே தான் இருக்கான்னு உனக்கு தெரியும், நீ அவன் கூட தான் வாழ்ந்தாகணும், சொசைட்டி வந்து அந்த சொசைட்டில அந்த கொலைகாரன் உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கும் போது உன்னால் நிம்மதியா வாழ முடியாது. சோ நீ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்ட, அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறது மூலமா நீ கட்டணம் கண்டுபிடிக்க முடியுமா, சோ தட் உனக்கு ஒரு சேஃபான என்வரன்மெண்ட்ல நீ வாழ்றன்னு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். சோ தட் நீ வந்து டிராப் பண்ண தப்பு திருப்பி கேஸ்குள்ளவா, திருப்பி ப்ராஜெக்டை எடு, திருப்பி ப்ராஜெக்ட் முடியும்னு சொல்லி அவன் மோட்டிவேட் பண்ற விஷயம், அவன் ரீசனிங் பண்றது லைக் இதுக்காக தான் திருப்பி நீ ப்ராஜெக்ட்குள்ள வரணும். பிகாஸ் ஷி ஃபெல்ட் த்ரெட்டன்ட். ஒரு கட்டத்துக்கு மேல த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து அன்னோன் பர்சன் த்ரெட்டன் பண்ணிட்டே இருப்பான், நீ கேஸை டிராப் பண்ணணும், இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, ஒரு மாதிரி பயமுடிச்சுட்டே இருப்பான். இதையும் தாண்டி திருப்பி அவர் கேஸ்குள்ள வரணும் அப்படின்னா சில வந்து ஒரு ரீசனிங் வேணும், ஒரு ஸ்ட்ராங் ரீசனிங், ஒரு ஸ்ட்ராங் ஜஸ்டிஃபிகேஷன் வேணும். அந்த ஜஸ்டிஃபிகேஷன் வந்து சால்சிங்கோட பிரதர் ரவி வந்து ரொம்ப நல்லாவே கொடுத்தான். ஸோ பிப்பா திருப்பி கேஸ்க்கு வருவா, கேஸ் சால்வ் பண்ணுவா, அந்த மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் எனக்கு இதில் பிடிக்காத விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து அவ சந்தேகப்படுவா, லைக் அவ க்ளோஸா இருக்கவங்க நிறைய பேர் சந்தேகப்படும் போது டைரக்டா அவங்கள போய் வந்து நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க ஆண்டி பெல் என்ன பண்ணீங்க, நீங்க அவளை ஃபாலோ பண்ணிட்டீங்களா, நீங்க தானே பண்ணீங்க, ஒத்துக்கோங்க, இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவா. அவளுக்கு உண்மையாலே தெரியாது அவங்க என்ன பண்ணாங்க, உண்மையாலே அவங்க கொலை பண்ணாங்க தெரியாது. ஷி ஜஸ்ட் அவ ஸ்மால் டவுட், ஒரு சின்ன டவுட் தான் இருக்கும். ஒரு சின்ன டவுட்டை வச்சுட்டு பாக்குறவங்கன்னா போய் நீங்க தானே கொலைக்காரங்க, நீங்க தானே ஆண்டி பெல்ல கொண்டீங்கன்னு அவ ஆரம்பத்துல பேசுற அந்த விஷயங்கள் கொஞ்சோட மெச்சூரிட்டியா இல்லாம ஒரு 17 வயசு பொண்ணுக்கு எதிர்பார்க்க முடியாதான். பட் ஸ்டில் அது வந்து கொஞ்சம் எரிச்சலா இருந்துச்சு. பார்த்த உடனே அவங்க வந்து என்ன யோசிப்பாங்க, அவங்க கிட்ட மேபி டேரக்டா அப்ரோச் பண்ணும், அதெல்லாம் கிடையாது, நீதான் கொலை பண்ண, நீதான் ஆண்டிபல் இது பண்ண, நீ கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது காரணம் இருக்கு, நீ தான் அவளுக்கு பண்ணிருப்பான்னு சொல்லி இந்த மாதிரி அப்ரோச் பண்ற விஷயங்களை வந்து ஆத்தர் எழுதுனது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. என்ன ரொம்ப ரொம்ப குழந்தனமா டேரக்டா அப்ரோச் பண்றாரு, கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங் ரீசனிங் அப்புறம் போயிருக்கலாம்ல அவங்க கிட்ட பேசுறதுக்கு. ஒவ்வொருத்தர்கிட்ட அவ பேசுறாள் லைக் நீங்க தான் கொலை பண்ணீங்கன்ட்டு, அது ஒரு ஸ்ட்ராங் ரீசனிங் அப்புறம் போயிருக்கலாம்.
அது மட்டும் எனக்கு பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. அண்ட் திங்ஸ் தட் டிடன்ட் ஒர்க் அவுட், சில விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்காக ஆத்தர் புகுத்துனது அது ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் இப்போ இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அடுத்து யூனிவர்சிட்டி போகணுன்றதுக்காக பிப்பாக்கு வந்து சைடில் அந்த காலேஜ் அப்ளிகேஷனுக்காக அவள் ரெடி பண்ணணும், அவளுக்கு அந்த வேலையும் இருக்கு, அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான வேலையில தான் அவள் இந்த வேலை பார்க்குறா அப்படின்ற மாதிரி லைக் கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் நம்ம ஃபாரின்ல தெரியும், ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டியில் போகிறதுக்கு அவங்க பெரிய எஸ்ஏஸ் எழுதணும், லெட்டர்ஸ் எழுதணும், அந்த காலேஜுக்கு அவங்க இன்டர்வியூ கோத்துரு பண்ணுவாங்க, இல்லை விஷயங்கள் தாண்டி தான் அவங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் சைடில் போயிட்டு இருக்கு, இருந்தாலும் அவள் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்லையும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, லைக் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அந்த இன்னசென்ஸை வந்து நிரூபிக்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்கான்னு காட்டணுன்றது ஆத்தரோட விருப்பமா இருந்திருக்கு. பட் அவன் வந்து அவள் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணணுன்றதை நம்ம கிட்ட காட்டணும்னு நினைச்சாங்க. பட் அவள் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ண மாதிரி எந்த இடத்துலையும் எனக்கு தெரியல. அவளுக்கு என்னமோ பெரிய வேலை இருந்த மாதிரியும் அதை விட்டுட்டு தான் இங்கே வந்த மாதிரியும் எந்த இடத்துலையும் அது ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த சப்ளாட் அவள் காலேஜ் அப்ளிகேஷன்லாம் இருக்கு, அவளுக்கு அவ்வளோ பெரிய வேலைகள் இருக்குன்றது அவங்க காமிக்க நினைச்சது திடீர்னு ஒர்க் அவுட்ன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நவ் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் பை ரீடர். ஒரு ரீடராக இருக்கும்போது ஒரு புக் அவங்க படிக்கலாம், இந்த கொஸ்டின் ரீசெண்டாக ஃப்ரீக்வெண்ட்லாம் கேட்டிருப்பாங்க. பிகாஸ் நான் இந்த கொஸ்டின்லாம் நான் கேட்பேன் ரேண்டமா, ஒருத்தவங்க என்கிட்ட இது பண்றாங்களா ரிவ்யூ பண்றாங்களா, அந்த கொஸ்டின்ஸ்லாம் லைனா டக் 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 டக்குன்னு ஒரு கொஸ்டினா போட்டு ஆன்சர் பண்ணலாம் இருக்கேன். ஸோ லாங்குவேஜை பேஸ் பண்ணி ரீடிங் டிஃபிகல்ட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸி, மீடியம், ஹார்டுன்னு சொல்லி ஒரு 3 ஸ்டேஜ் வச்சோம்னா திஸ் கம்ஸ் அண்டர் மீடியம். ரொம்ப மீடியமாக தான் இருக்கு இதோட படிக்கிற கஷ்டம்ன்றது, ஈஸியாக ஆல்மோஸ்ட் கொண்டு போயிடலாம். செகண்ட் ஒன், பேஸ் ஆஃப் த ஸ்டோரி, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த கதை மூவ் ஆகுது. லைக் இந்த புக்கை வந்து 3 பார்ட்டாக பிரிக்கலாம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பிரிச்சோம்னா பார்ட் 1க்கு 10க்கு 6 மார்க்ஸ் நான் கொடுப்பேன், பார்ட் 2க்கு 10க்கு 6.5 அண்ட் பார்ட் 3க்கு 10க்கு 8. பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ஸை விட இந்த தேர்ட் பார்ட் வாஸ் லைக் யாரும் தெரிஞ்சு, பிகாஸ் கிளைமேக்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கும்போது அது கரெக்டாக அவங்க பிடிச்சிட்டு ஃபாஸ்ட்டாக எழுத ஆரம்பிச்சாங்க. ஃபாஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு, அந்த பேஜஸ் டர்ன் பண்ண விஷயங்கள் ரொம்பவே நல்லா ஃபாஸ்ட்டாக படிச்சு முடிச்சேன். அதனால தான் பேஸ் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்காக தான் பாயிண்ட்ஸ் இந்த வேணா கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட், ட்விஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஆரம்பத்திலேயே சொன்னேன், உண்மையிலே ட்விஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கா, அப்படி என்னன்னா இதில் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டிருப்பீங்களே. ஓகே, அந்த ட்விஸ்ட்டுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுப்பானா 10க்கு 7.5. ஆக்சுவலாக இட்ஸ் ஒர்த். பட் ஸ்டில் நான் சில புக்ஸ் படிச்சிருக்கேன், த்ரில்லர்ஸ், மர்டர் ஆன் தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ், அண்ட் தென் தேர் வர் நன் அண்ட் சைலண்ட் பேஷன் புக்ஸ் தான் படிச்சிருக்கேன். அந்த புக்ஸுக்கு ட்விஸ்ட் அளவுக்குலாம் இருக்கான்னு கேட்டால் தட்ஸ் நாட் அ கொஸ்டின். அதெல்லாம் சூப்பராக இருக்கும், அந்த அளவுக்குலாம் இல்லை. பட் ஸ்டில் இட்ஸ் a குட் ட்விஸ்ட். இதுக்கு நான் கொடுக்குற பாயிண்ட் 10க்கு 7.5. அண்ட் ஹூ கேன் ரீட் இட். ஒரு நம்ம பிரிக்கலாம்ல, ஒரு டீனேஜர், ஒரு மிட் 30s இருக்கவங்க, மிட் 20s இருக்குன்னு பிரிக்கும் போது யார் படிச்சா இது வந்து கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்கும். பிகாஸ் ரொம்ப ஒரு 35-40 ஏஜ் இருக்கவங்க அதை படிச்சாங்கன்னா ரொம்ப சிறுபடுத்தனமா இருக்கும், அந்த அளவுக்கு மெச்சூர்டா ஹேண்டில் பண்ண மாதிரி இருக்கா. பிகாஸ் இது ஒரு யங் அடல்ட் இருக்கிற புக்னால அந்த அளவுக்கு அவங்களுக்கு மெச்சூர்டா இருக்காது. ஸோ நான் யாருக்கு இது ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன்னா, ஒரு டீனேஜர், ஒரு 15 ஏஜுக்கு அபவ் இருக்கிறவங்க அண்ட் மிட் 20s என்ன மாதிரி ஒரு 22-23 இருக்கவங்க, அவங்களுக்குலாம் இந்த புக் ஓகேவா இருக்கும். அதுக்கு மேலே தாண்டும் போது ரொம்ப மெச்சூர்டா இல்லாமல், ரொம்ப ஸ்டாண்டர்டா இல்லாமல், ரேண்டமா என்னமோ எழுதுன மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ இஃப் யூ ஆர் டீனேஜர் அபவ் 15 ஆர் அந்த மிட் 20s இருக்கீங்கன்னா திஸ் புக் இஸ் ஃபார் யூ. அண்ட் த்ரில்லர், பிகாஸ் ஆக்சுவல் த்ரில்லர்ல, ஸோ திஸ் புக் இஸ் ஃபார். ஒரு பிகினர் இந்த புக்கை சூஸ் பண்ணலாமா கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி எஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்லயும் அமேசானும் இந்த புக் அவைலபிளா இருக்கா? எஸ், ஃப்ளிப்கார்ட்ல வந்து இந்த புக் வந்து ஒரு புக் கிடையாது, ஆக்சுவலாக 3 புக்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஹிட் ஆனோடனே ஆத்தர் வந்து செகண்ட், தேர்ட் புக்கும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சேம் அதே லைக் ஸ்டோரி கண்டினியூஷன் கிடையாது, இண்டிவிஜுவல் ஸ்டோரிஸ் தான். பட் வர கேரக்டர் சேம் கேரக்டர், அந்த கேரக்டர் தான் கேஸ் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 3 புக்ஸும் சேர்த்து 539 rupeesக்கு ஃப்ளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் 834 ஆர் 840 அந்த ரேஞ்சில் வந்து அமேசான்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் அந்த செட், அந்த 3 புக்ஸ் சேர்ந்து ஒரு பாக்ஸ் செட்டா அதில் அவைலபிளா இருக்கு. சரி, இவ்வளவு ஃபேமஸ்ன்னு சொல்றீங்க இந்த புக்கை, இந்த புக் வந்து ஒரு மூவி அடாப்டேஷனாவோ இல்ல சீரிஸ் அடாப்டேஷனோ எடுத்திருக்காங்க, லைக் ஒரு சீரிஸ் எடுத்திருக்காங்கன்னு கேட்டோம்னா இது வரைக்கும் இல்ல. பட் ஆக்சுவலி நெட்ஃபிளிக்ஸ் ஆஸ் அ பிளான் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இந்த புக், அந்த ஃபர்ஸ்ட் புக் குட் கேர்ள்ஸ் கைட் டு மர்டர், 3 பார்ட்ல அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து ஒரு சீரிஸா எடுக்கிறாங்க நெட்ஃபிளிக்ஸ், அவங்களோட தலையீடோட இது நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி ஐ ஹர்ட். அண்ட் இட்ஸ் உண்மைதான், அவங்க வெப்சைட்ல பார்த்தா இன்னும் அந்த ப்ரொடக்ஷன்ல இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்கு. ஸோ தேர் இஸ் அ சீரிஸ் தட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் பேஸ்ட் ஆன் திஸ் ஸ்டோரி நீங்க எதிர்பார்த்து. அண்ட் குட்ரீட்ஸ் ரேட்டிங்ஸ். குட்ரீட்ஸ்ல இந்த புக்குக்கு 5க்கு 4.3 கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1 million people, அதாவது 10 lakh people வந்து ரேட் பண்ணிருக்காங்க. ஒரு புக்குக்கு 10 லட்சம் பேர் ரேட் பண்றாங்கன்றது பிகஸ்ட் நம்பர், ஒரு பெரிய விஷயம். லைக் ஒரு 100 crores வந்து ஒரு மூவி அடிச்சா அப்படின்னு பெருசா நான் பேசிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு விஷயம். இதுல வந்து ஒரு 1 million people இது ரேட் பண்றாங்கன்றது. ஸோ 5க்கு 4.3 அவ்வளோ பேர் சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் இந்த புக்கு பர்சனலா கொடுக்க ரேட்டிங்ஸ் 5க்கு 4. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. அண்ட் நீங்க இந்த புக்கை பற்றி படிச்சிருந்தீங்க, உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் ஷேர் பண்ணணும்னா கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி நிறைய ரிவ்யூஸுக்கு மறக்காம புக் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் வீடியோஸ் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.